இப்போ நம்ம சி லாங்குவேஜில் வந்து அரேக்கான ப்ரோக்ராம் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அரேனா என்ன அப்படின்னு சொல்லி நடத்தியிருந்தேன். இப்போ அதை கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ரோக்ராமோட கான்செப்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 வேல்யூஸ் கொடுத்து அந்த 5 வேல்யூ வந்து நான் அவுட்புட்டை டிஸ்பிளே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். அந்த அரேயில் கொடுத்துருக்க வேல்யூ ஒன்று ஒன்றா ரீட் பண்ணி அதை வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்ட். ஓகே, ப்ரோக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து மெயின் கிளாஸ் ஆரம்பிச்சு எங்கே முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டாக இருக்கு இல்லையா, இங்கே முடியுது. ஓகே, இங்கேன்ட்டு இந்த மெயின் கிளாஸ் ஆரம்பித்து இங்கே முடியுது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஃபார் லூப் எங்கே ஆரம்பிச்சு எங்கே முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனிங் ப்ரைஸ் இருக்குல்ல இங்கே ஆரம்பித்து இந்த க்ளோசிங் ப்ரைஸ் இங்கே முடியுது. ஸோ உங்களுக்கு இந்த ப்ரைஸஸ் எங்கே கொடுக்கணும் அப்படின்ற உங்களுக்கு இந்த ஒரு மெத்தடாலஜி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, உள்ளே தான் பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலைசேஷன், டிக்ளரேஷன், அரேக்கான டிக்ளரேஷன் எல்லாமே உள்ளே தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இண்டீஜரில் வந்து ஐ அப்படின்ற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி 0 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா இதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா இனிஷியலைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த ஐ எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்றத வந்து நான் கீழே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 வேல்யூ வந்து வாங்க போகிறோம். அந்த 5 வேல்யூ தான் இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த வேல்யூ 50, 60, 80, 90, 100 அப்படின்னு சொல்லிட்டு 5 வேல்யூ கொடுத்துருக்கோம். இதை வந்து அந்த 5 நம்ம எதில் கொடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அரேயில் கொடுக்க போகிறோம். ஓகேவா, ஒரு ஸ்டூடெண்ட்டோட மார்க்கை தான் நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, அப்போ 5 வேல்யூ கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால இங்கே அரேக்குள்ளே இந்த சப்ஸ்கிரிப்ட் பாக்ஸுக்குள்ளே 5 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏன்னா 5 வேல்யூ நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம் இல்லையா, அதனால. அப்போ இந்த 5ன்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ். என்னது இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம் அரேயில். அப்போ அரே வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ இந்த 0th பொசிஷனில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 50 அப்படின்ற வேல்யூ ஸ்டோர் ஆகும். இந்த 5 வேல்யூ கொடுக்குறோம் இல்லையா, அப்போ 1லேருந்து 4 இண்டெக்ஸ் வரை நமக்கு செட் ஆகிருக்கும். ஏன்னா இங்கே 5 இண்டெக்ஸ் கொடுத்துருக்கோம். அப்போ 0ல் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 4 வரை இங்கே நமக்கு செட் ஆகிருக்கும். அப்போ 4 வேல்யூ வரை நம்ம இங்கே வந்து நம்ம அசைன் பண்ணணும். அந்த 4 வேல்யூ தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ண போகிறோம். புரியுதா? ஓகே, அப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், அரேயில் வந்து என்ன பண்ணுறோம்னா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறோம் மார்க்குன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம உள்ளே கொடுக்கக்கூடிய வேல்யூ எல்லாமே இன்டிஜர் வேல்யூ தானே. ஸோ அதனால் இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேரியபிள் இங்கே வந்து கொடுத்துருக்கேன். அப்போ இன்ட்டு மார்க் அப்படின்றது வேரியபிள். அந்த வேரியபிளுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது சப்ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு இந்த ஸ்கொயர்டு பாக்ஸுக்குள்ளே இண்டெக்ஸை மென்ஷன் பண்ணணும். எத்தனை மார்க், அதாவது எத்தனை வேல்யூவை உள்ளே கொடுக்க போகிறோமோ அத்தனை இண்டெக்ஸ் வந்து இங்கே செட் பண்ணிக்கணும். அப்போ 0 to 4 இண்டெக்ஸ் வந்து இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ 5 வேல்யூ வந்து நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம், கொடுத்துக்கலாம்னு அர்த்தம். இப்போ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இல்லாமல் வெறுமனே அந்த மார்க் கொடுத்து செமிகோலன் வச்சோம் அப்படின்னா நார்மல் டிக்ளரேஷனாக மாறிடும். இங்கே இந்த ஸ்கொயர்டு பாக்ஸ் கொடுத்துருக்கிறதுனால இதை வந்து அரே டிக்ளரேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த மார்க் எதுக்கு கொடுத்துருக்கன்றது புரிஞ்சிருச்சுல. ஓகே, இப்போ இந்த 5 கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த 5 இண்டெக்ஸுக்கும் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், நான் வேல்யூ வந்து மேனுவலாக அசைன் பண்ணியிருக்கேன். மேனுவலாக என்ன அர்த்தம், ப்ரோக்ராமுக்குள்ளேயே வேல்யூ கொடுக்குறது. அப்போ 0th பொசிஷன், அதாவது 0 இண்டெக்ஸில் 50 அப்படின்ற வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன். 1 அப்படின்ற பொசிஷனில் 60, 2ன்ற பொசிஷனில் 80, 3ன்ற பொசிஷனில் 90, 4ன்ற பிளேஸில் என்னது 100 அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக அரேக்கு வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த கொடுத்த வேல்யூ எல்லாத்தையுமே ஃபார் லூப்பில் செக் பண்ணி என்ன பண்ண போகிறோம், பிரிண்ட் பண்ண போகிறோம், அவுட்புட்டில் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபார் லூப்பில் போய் செக் பண்ணுறதுக்காக தான் இந்த ஐ அப்படின்ற இந்த வேரியபிள் இங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஐன்ற வேரியபிளில் 0ன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 0 அப்படிங்கிற இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அதை செக் பண்ணி லூப்புக்குள்ளே சுற்ற விட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஸ்பிளே பண்ண போகிறோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபார் லூப்பில் ஐக்கு வேல்யூ 0ன்னு சொல்லிட்டு இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. ஐயோட வேல்யூ எதுவரை நமக்கு வந்து லூப்பில் வரணும்னு பார்த்தீங்கன்னா 5 வர வரையும். ஏன்னா நம்ம 5 வேல்யூ இங்கே வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 5 வேல்யூ வர வரையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபார் லூப்பை சுற்ற விட போகிறோம். அதனால தான் I less than 5ன்னு கொடுத்துருக்கோம். ஐயோட வேல்யூ நமக்கு என்ன இருக்குது, 0ன்னு இருக்குது. அப்போ அந்த 0 வேல்யூ வந்து 5 வர்ற வரையும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த லூப்பு உள்ள ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். இந்த I++ அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட். என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட். இந்த இன்க்ரிமெண்ட் நம்ம எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லூப்பு, ஃபஸ்ட்டு ஐயோட வேல்யூ 0ன்னு எடுத்துகிட்டு வரும்போது ஃபஸ்ட்டு 0வில் என்ன இருக்கோ அந்த வேல்யூவை டிஸ்பிளே பண்ணோம். மார்க்ன்றது என்னது, இந்த அரேயில் இருக்கக்கூடிய வேரியபிள். அந்த அரேயில் தானே நம்ம இண்டெக்ஸ் செட் பண்ணியிருக்கோம். அப்போ ஐயில் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு 0வை எடுத்துகிட்டு வருது. இங்கே 0 தானே இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஐயில் 0 இருக்குது. 0 less than 5 அப்படின்னு என்ன அர்த்தம், 5 விட 0 கம்மியான வேல்யூ. அப்போ இது வந்து ட்ரூன்னு அர்த்தம். I less than 5 அப்படின்னா 5 விட ஐயோட வேல்யூ லெஸ் தானாக இருந்துச்சு அப்படின்னா அந்த லூப்புக்குள்ள உள்ள வரும். இப்போ நமக்கு ஐயோட வேல்யூ 0 தான். 0 less than 5ங்கிறப்ப 5 விட 0 வந்து
கம்மியான வேல்யூ உள்ளே வரும்போது என்ன பண்ணணும்னா பிரிண்ட் பண்ணணும். எதை பிரிண்ட் பண்ணணும்? மார்க் ஆஃப் ஐ. இந்த ஐயில் இப்போ நமக்கு என்ன வேல்யூ இருக்குது? ஐயில் 0 இருக்குது. அப்போ மார்க் ஆஃப் 0 பொசிஷன் நமக்கு என்ன இருக்குது? 50 இருக்குது. 50யே பிரிண்ட் பண்ணோம். ஃபஸ்ட்டு இந்த 50யே பிரிண்ட் பண்ணிவிடும். திரும்ப உள்ளே போகும்போது இந்த ஐயோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ இன்க்ரிமெண்ட் ஆகும்போது ஐ நமக்கு என்ன ஆகும்? மாதிரி 1ஆக மாறும். அப்போ 1 less than 5 ட்ரூவா ஃபால்ஸான்னு பார்க்கும்போது ட்ரூ. ஏன்னா 5 விட 1 வந்து லெஸ் தென் கம்மியான வேல்யூ உள்ளே வரும். உள்ளே வரும்போது மார்க் ஆஃப் ஐயில் நமக்கு என்ன இருக்குது? 1 இருக்குது. ஏன்னா இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சுல 1 இருக்குது. 1ல் நமக்கு என்ன வேல்யூ இருக்குது? மார்க் ஆஃப் 1ல் 60 இருக்குது. ஸோ 60யை பிரிண்ட் பண்ணோம். திரும்ப லூப் உள்ளே போகும். ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். 2ஆக மாறிடும். அப்போ 2 less than 5ன்றப்ப ட்ரூ உள்ளே வரும். மார்க் ஆஃப் ஐயில் என்ன இருக்குது? 2 இருக்குது. 2ல் என்ன வேல்யூ இருக்குது? 80 இருக்குது. 80யை பிரிண்ட் பண்ணும். இந்த மாதிரி லூப்பு உள்ளே போயிட்டு வரும்போது அப் டு 100 வரை நமக்கு பிரிண்ட் பண்ணிடும். பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப உள்ளே போகும்போது ஐயோட வேல்யூ நமக்கு என்ன இருக்குது? இந்த 4 வேல்யூவை பிரிண்ட் பண்ணிருச்சு. திரும்ப உள்ளே போகும்போது ஐயோட வேல்யூ 5ஆக மாறிடும். ஏன்னா 5 வேல்யூ நமக்கு டிஸ்பிளே பண்ணிருச்சு இல்லையா? மாறும்போது 5 less than 5 ட்ரூவா ஃபால்ஸான்னு பார்க்கும்போது இங்கே ஃபால்ஸ் அடிச்சிரும். ஏன்னா 5 விட 5 லெஸ் தென் கிடையாது, ஈக்குவலாக மாறிடும். அப்படிங்கிறப்ப இந்த லூப்புக்குள்ளே போகாது. ஏன்னா ஃபால்ஸ் ஆகிடுச்சுன்னா லூப்பு உள்ளே என்ட்ரு ஆகாது. லூப்பை விட்டு அப்படியே வெளியில் வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். ரிட்டர்ன் 0 பண்ணிவிட்டு என்ன பண்ணிடும்னு பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ப்ரோக்ராமை என் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடும். அப்போ நமக்கு அவுட்புட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 50, 60, 80, 90, 100 அப்படின்ற மாதிரி நமக்கு பிரிண்ட் பண்ணும். ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு அரே ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு நீங்கள் அரேனா என்னன்றதை வந்து நீங்கள் கிளாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இந்த ப்ரோக்ராமுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு புரியும். ஸோ அரேக்கான கான்செப்ட் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த கான்செப்ட்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.